மக்களோசை மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திலீப் குமார். சமீபத்தில் வெளி ஆக இருக்கக்கூடிய திரைப்படமான டிராகன். யார் இந்த பிரதீப்? டிராகன் படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார். இவர் சமீபத்தில் நிறைய படங்களை வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கார். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு, அதாவது 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கதைகளை இவர் அமைச்சிருக்கார். சமீபத்தில் இவருடைய படங்கள் வைரலானது. யார் இந்த மாமா குட்டி அப்படின்ற டைலாக் நிறைய இடத்துல வந்துட்டு பரவச்சு. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் இருக்கக்கூடியது மொபைல். அந்த மொபைல் ரெண்டு பேருக்கும் கை மாறுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் அந்த படத்தில் காமிச்சிருந்தார். அதே மாதிரி பல வருடங்களுக்கு முன்பு நாம் இருந்த வாழ்க்கை எப்படி, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி அப்படின்றத மாற்றி அமைக்கிற மாதிரி காமிச்சது தான் கோமாளி படம். அதில் ஒரு கோமா கேரக்டராகவே காமிச்சிருப்பார் ரவி அவர்களை. இவருடைய இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்துன்னு வந்து மக்களுக்கு இடையில் கொடுக்குறார் நம்மளுடைய அஸ்வத் மாரிமுத்து. பிரதீப்பை அடுத்து இந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்தில் பயணிக்கிறாங்க. இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்தியை தான் சொல்லணும். ஏன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டை இவங்க தான் வந்துட்டு சமீபத்தில் ஒரு சில நல்ல நல்ல படங்களை கொடுக்கறதுக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு சில படங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது தான் இந்த பிரதீப் எடுத்த படம். ஸோ நான் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். பாடல்கள்னாலே அழகான வரிகள் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நமக்காக நல்ல வரிகளை கொடுத்துருக்காரு விக்னேஷ் சிவன் அவர்கள். இவருக்கு கொடுத்துருக்க இந்த பாட்டு வரிகளும் நமக்கு பெரிய விருந்தாக இருக்க போது சமீபத்தில் நிறைய ஆடியோவும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்டிருந்தோம். இசையமைப்பாளர் லியோன் ஜேம்ஸ் அவர்கள் இசைத்து பல பிரபலங்கள் இதில் பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிரபல இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜாவும் இதில் பாடியிருக்கார். நமக்கெல்லாம் மிகவும் பரீட்சையான அனிருத்தும் அவருடைய குரலிலும் இங்கே ஒரு பாடல் ஒலித்து இருக்கிறது. இதையும் தாண்டி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரான நம்முடைய சித் ஸ்ரீராமும் இதில் பாடியிருக்காரு. நடிகர் சிம்புவும் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்த்தாகணும். படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமானது எடிட்டிங். எடிட்டிங்கையும் பிரதீப் அப்படின்ற பேர்லேயே இருக்கக்கூடிய எடிட்டர் பிரதீப் பார்த்துருக்காரு. இவர் மிகவும் நேர்த்தியாக இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதற்குள்ள நடந்திருக்க ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பல பிரபலங்கள் ஒளிஞ்சிருக்காங்க. தனித்துவமான ஒரு இயக்குனரும் இருக்கிறார், அவர் நடிப்பில் இருக்கிறார். இவர் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை இதில் ஏற்றி இருக்கிறார். அது நமக்கு மிகவும் விருந்தாக இருக்க போகிறது. அதுவும் பார்ப்போம். அவர் பேர் தான் மிஸ்கின். இயக்குனர் KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவன் போன்றவங்களும் இதில் ஒரு கதாபாத்திரத்தில் வராங்க. இவங்களுடைய படைப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அவங்களோட படைப்பு தான் இப்போ வர தலைமுறைகளுக்கு பெரிய பாடமாக இருக்குது. அதை பார்த்துட்டு வளர்ந்தவங்க தான் இப்போ இந்த மாதிரி பிரம்மாண்ட படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு நல்ல இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற சினிமா உலகத்தில் பல்வேறு துறையில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் ஜாம்பவான்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த படத்தோட பேர் டிராகன். இந்த டிராகன் உண்மையிலேயே பெரிய டிராகன் மாதிரியே ஒரு வடிவில் தான் வரப்போகுது. ஸோ நமக்கெல்லாமே மிக விரைவில் இந்த படம் ஒரு பெரிய விருந்தை தரப்போகுது. ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். 14th February இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக 21 February மாற்றப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக விரைவில் நாம் இந்த படத்தை திரையரங்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.